எல்லைகளை தாண்டி நேசிப்போம். இயேசுவின் சீடர்களாக வாழுவோம். நிறைவெறி அதிகமாக பார்க்கப்பட்ட காலம் அது. அந்த சமயத்திலே கருப்பு நிறத்து பெண்மணியும் வெள்ளை நிறத்து பெண்மணியும் ஒரு விளையாட்டு மைதானத்திற்கு தங்களுடைய குழந்தைகளோடு வருகிறார்கள். பக்கத்து பெஞ்சில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்னதான் வெள்ளை நிறத்து பெண் கருப்பு நிறத்து பெண்ணை பார்த்து சிரித்தாலும் மூஞ்சியை உருரென்று வைத்துக் கொண்டிருக்கிறாள் கருப்பு நிறத்து பெண். அந்த குழந்தைகள் எல்லாரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வெள்ளை நிறத்து குழந்தை தன்னுடைய தாயிடம் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறான். அம்மா, இவங்க ஏன் எல்லாரும் கருப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த வெள்ளை நிறத்து பெண் தன்னுடைய குழந்தையிடம், இவங்க எல்லாருமே கடவுளால் மிகவும் அன்பு செய்யப்படுபவர்கள். கடவுள் இவர்களைத்தான் முதலாக தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். எனவே தான் இவர்கள் கருப்பாக இருக்கிறார்கள் என்று கூறினார். மீண்டுமாக அந்த குழந்தை தனது அம்மாவிடம், பின்ன ஏன் நாம எல்லாருமே வெள்ளையா இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அவர்கள் விளையாடுவதற்கு கூட யாரும் இல்லை, அதனால நம்ம எல்லாருக்கும் பெயிண்ட் அடித்து ஒரு பொம்மையாக கடவுள் அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால தான் நாம் எல்லாரும் வெள்ளையாக இருக்கிறோம், ஆனால் உண்மையாலுமே நாமளும் உள்ளுக்குள்ள கருப்பு தான் என்று சொன்னாங்க. இது கேட்டதுமே அந்த கருப்பினத்து பெண் அந்த வெள்ளை இனத்து பெண்ணை பார்த்து புன்முறுவல் பூத்தாராம். புதியதொரு உறவை புதுப்பித்துக் கொண்டாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லைகளை கடந்து நேசிக்க இன்றைய நாளிலே நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். மனிதர்களுடைய எல்லைகளாக பணம், பட்டம், பதவி என்று சொல்லி ஆரம்பித்து ஜாதி, மதம், இனம் என்று சொல்லி எத்தனையோ விதமான எல்லைகளை ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த எல்லைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு இல்லாமல் அது நம்முடைய அடையாளங்களாக மாறிப்போனதன் காரணமாக அது நமக்கு எல்லாம் தடையாக மாறிப்போய்விட்டன. நான் ஒரு யூதன், நீ புறவினத்தான். நான் படித்தவன், நீ படிக்காதவன். நான் பணக்காரன், நீ ஏழ்மையானவன். நான் விடுதலை பெற்றவன், நீ ஒரு அடிமை. இப்படிப்பட்ட எல்லைகள் எல்லாம் தங்களுடைய அடையாளங்களாக மாறிப்போனதால் மற்றவர்களை அன்பு செய்ய மறுக்கப்படுகிறார்கள் மனிதர்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் அதற்கு ஒரு உதாரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுங்கச்சாவடியிலே லேவியை பார்க்கிறார். என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைப்பையும் கொடுக்கிறார். அந்த லேவியோ தான் சம்பாதித்த அனைத்தையும் தனது தொழிலையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகிறார். தன்னுடைய வீட்டிலே மிகப்பெரிய ஒரு விருந்தினை கொடுக்கிறார். அதில் எல்லா விதமான மக்களும் பங்கெடுக்கிறார். இந்த லேவிக்கு தெரியும் தான் யார், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன் என்று சொல்லி. ஆனாலும் இயேசு கொடுத்த அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி முற்றிலுமாக திருந்தியவனாக இயேசுடைய சீடனாக மாறுகிறார். ஆனால் பரிசேயர்களோ அந்த லேவியினுடைய பழைய பாவ வாழ்க்கையை எண்ணி பார்த்து எடை போட்டு தீர்ப்பிடுகிறார். இதோ இவன் பாவியாயிற்றே, நீங்களோ உங்களை இறைவாக்கன் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், ஆனால் இவரோடு வீட்டிலே இருந்து விருந்து உண்கிறீர்களே, இது முறையா இல்லையா என்று கேட்கிறார். அதற்கு அழகான ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்கின்றார். நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்குத்தான் மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு எல்லைகளை நாமும் நமக்கென்று வைத்திருப்போம். ஆனால் இந்த எல்லைகள் எல்லாம் நம்முடைய அடையாளங்களாக மாறிப்போனதையாவது நாம் உணர்ந்திருக்கிறோமா? நான் இந்த ஜாதிக்காரன், நான் இவரோட பேச மாட்டேன். நான் இந்த புலி குலத்துக்காரன், அதனால சௌரி குலத்துக்காரன் கூட நான் பேச மாட்டேன். நான் இப்படிப்பட்ட ஒரு பட்டங்களை, பதவிகளை பெற்றிருக்கிறேன், படிக்காதவங்க கூட எல்லாம் நான் பேச மாட்டேன், பழக மாட்டேன், உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன். இதோ அவங்ககிட்ட பைக் இல்லை, கார் இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, அதனால அவர்கள் சொந்தம் என்று சொல்லிக் கொள்வது கூட எனக்கு கூச்சமாயிருக்கு என்று சொல்லி நாம் வகுத்த எல்லைகளே நமக்கு அடையாளங்களாக மாறிப்போனதன் காரணமாக யாரையும் அன்பு செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறோம். யாரையும் நேசிக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இயேசுடைய சீடன் என்று சொல்லிக் கொள்வதிலே வெட்கம், அவமானம். ஆமென்.